history of transformation of Council of Europe into an European Union. யூரோப்பியன் யூனியன்னா ஐரோப்பிய யூனியன் சொல்லுவாங்க தமிழ்ல. ஐரோப்பியன் யூனியன் இப்ப இருக்கு. ஏற்கனவே முதல்லாம் அத கவுன்சில் ஆஃப் யூரோப்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல வரலாற்றுல இன்னும் கொஞ்சம் வருஷம் முன்னாடி போனோம்னா கவுன்சில் ஆஃப் யூரோப்னு தான் அதை தொடங்கினாங்க. அது ஒரு விஷயமா மாறி, அந்த அமைப்பு வந்து ஒரு விதமா மாறி கடைசியாக யூரோப்பியன் யூனியனா எப்படி மாறுச்சு, டிரான்ஸ்பர்மேஷனா ஒண்ணுத்துல இருந்து இன்னொன்னா எப்படி மாறுச்சு, அதனுடைய வரலாற சொல்றாங்க. ரொம்ப ஈஸியான ஆன்சர், ரொம்ப சிம்பிளான ஞாபகம் வச்சீங்கன்னா கவுன்சில் ஆஃப் யூரோப்ல ஆரம்பிச்சு யூரோப்பியன் யூனியனா இப்ப எப்படி அது மாறுச்சு அதுதான் இந்த ஆன்சர்ல கேட்டிருக்காங்க. உங்க புக்ல பேஜ் நம்பர் 60ல இந்த ஆன்சர் இருக்கு. இந்த டாபிக்கே பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் யூரோப்பியன் யூனியன் தான் கொடுத்திருக்காங்க. யூரோப்பியன் யூனியனை நோக்கி அந்த அமைப்பை எப்படி உருவாச்சு, அதை எப்படி ஆரம்பிச்சாங்க, அத வரைக்கும் எப்படி வந்தது, அதை தான் இங்க கொடுத்திருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஒரு டாபிக்கை புரிஞ்சுங்க. கவுன்சில் ஆஃப் யூரோப்னு தான் முத ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி, அதை ஷார்ட்டா வந்து இசிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. நான் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெண்டாவது இதுவா மாறுச்சு. அதுக்கு அடுத்தது யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டியா மாறுச்சு, இஇசி அப்படியா மாறுச்சு, இந்த பேர் கொண்டு மாறுச்சு. அதுக்கப்புறம் சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட், இது நாலாவது ஆச்சு. அதுக்கு அடுத்ததுதான் நம்மளுக்கு யூரோப்பியன் யூனியன்றதே வந்தது. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 5 விஷயம் படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் யூரோப்ல ஆரம்பிக்க போறோம். ஒன் ஆஃப் த மொமெண்டஸ் டிசிஷன்ஸ் டேக்கன் இன் த போஸ்ட் வார் 2 era was to integrate the states of the Western European. ரொம்ப சிம்பிளா இந்த பாயிண்ட் என்னன்னா, போஸ்ட் வார் 2னா வேர்ல்டு வார், இரண்டாம் வேர்ல்டு வாருக்கு அப்புறம்னு அர்த்தம். வேர்ல்டு வார் 2 தான் இங்க ஷார்ட்டா வார் 2ன்னு கொடுத்திருக்காங்க. போஸ்ட்னா அதுக்கு அப்புறம் அர்த்தம், ஈரான்னா காலம்னு அர்த்தம். அந்த காலத்துல, அந்த உலகப்போர், இரண்டாம் உலகப்போர் முடிந்த காலத்துல ஒரு முக்கியமான, மிக முக்கியமான மொமெண்டஸ் டிசிஷனா, மிக முக்கியமான முடிவு வந்து எடுத்தாங்க. அது என்ன முடிவுனா, இன்டகிரேட் த ஸ்டேட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் யூரோப், ஐரோப்பிய கண்டத்துல இருந்த அதுவும் வெஸ்டர்ன் பார்ட், வெஸ்டர்ன் யூரோப் கான்டினென்ட் நம்மளுக்கு தெரியும். அதுல வெஸ்டர்ன் பார்ட்ல இருந்த கண்ட்ரீஸ் எல்லாம் ஒன்னா சேர்க்கணும். இன்டகிரேட்னா ஒன்னா சேர்க்கணும். நம்மலாம் தனித்தனியா இருக்கிறதுனால தான் சண்டை வருது, நம்மலாம் ஒன்னா சேரணும்ட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. இன் டூயிங் சோ, அதனால அது மாதிரி பண்ணதுனால the Europeans wanted, யூரோப்காரங்களாம் என்ன வேணும்னு நினைச்சாங்கன்னா, to prevent further European wars by ending the rivalry between France and Germany. நம்ம தடுக்கணும், பிரிவென்ட் பண்ணோம், தடுக்கணும். இதுக்கப்புறம் வர ஃபர்தர்னா இதுக்கப்புறம் வர யூரோப்பியன் வார்ஸ், ஐரோப்பிய கண்டத்துல வர வார்ஸை நம்ம தடுக்கணும். அதுக்கு முக்கியமா நம்ம ஏதோ ஒரு சண்டைய, ரைவல்ரினா போட்டின்னு அர்த்தம், சண்டைன்னு அர்த்தம். யாருக்கும் இடையிலனா பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில உள்ள சண்டைய நம்ம நிறுத்தணும், ஸ்டாப் பண்ணணும், எண்ட் பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம்னா யூரோப்ல கொஞ்சம் அமைதி வரும் அப்படின்னு நினைச்சாங்க. நெக்ஸ்ட், டு கிரியேட் a யுனைடெட் யூரோப் டு ரெசிஸ்ட் எனி த்ரெட் ஃப்ரம் சோவியத் ரஷ்யா. யூரோப்புக்குள்ளார இருக்கிற பிரச்சனைய குறைக்கணும்னு பார்த்தாங்க. அதுக்கு அடுத்தது யூரோப் வந்து ஒத்துமையாயி, யுனைடெட்னா ஒன்னா, அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வெளியில இருந்து வர பிரச்சனைகளை, த்ரெட்னா வெளியில இருந்து வர பயமுறுத்தல்களை, ஃபார் எக்ஸாம்பிள் சோவியத் ரஷ்யா நம்மளுக்கு தெரியும். அந்த காலத்து ரஷ்யா வந்து சோவியத் ரஷ்யான்னு சொல்லுவாங்க. சோவியத் ரஷ்யாவிலிருந்து வர பயமுறுத்தல்கள், அவங்க யூரோப்பை வந்து பயமுறுத்தினா, யூரோப்ல இருக்க ஏதாவது ஒரு கண்ட்ரிய போர் தொடுப்புன்னு பயமுறுத்தினாங்கன்னா, யூரோப்ல இருக்கிற எல்லா கண்ட்ரியும் ஒன்னா இருந்து அதை தடுக்கணும், ரெசிஸ்ட் பண்ணணும்னா அவங்கள தடுக்கணும், அதை எதிர்க்கணும் அப்படின்றத மீனிங். ரொம்ப சிம்பிளா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ளார சண்டை போடக்கூடாது, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதனால பிரான்ஸும் ஜெர்மனி வெஸ்டர்ன் யூரோப்ல தான் இருக்கு, அவங்களுக்குள்ளார ஒத்துமையை கொண்டு வரணும்னு பார்த்தாங்க. நெக்ஸ்ட், வெளியில இருந்து யாராவது தங்களை எதிர்த்து வராங்கன்னா அவங்க கூட நம்ம எல்லாம் ஒத்துமையா போராடணும்ட்டு முடிவு எடுக்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட். தேர்டு, டு ஃபார்ம் a third force in the world to counter balance the strength of the US and USSR. அமெரிக்கா ஒரு சைட்ல இருந்தது, அதே மாதிரி ரஷ்யா, யுஎஸ்எஸ்ஆர், சோவியத் ரஷ்யாவை யுஎஸ்எஸ்ஆர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம், அதனால நான் ஷார்ட்டா சொல்றேன். யுஎஸ்எஸ்ஆரும் யுஎஸும் ஒரு முனையா இருந்து செயல்பட்டாங்க அந்த காலத்துல. அப்ப ஒரு மூணாவது பவர், தேர்டு ஃபோர்ஸ், மூணாவது பவர் இல்ல மூணாவது படை மாதிரி உலகத்துல நம்ம ஃபார்ம் ஆகணும். எதுக்காக நம்ம ஃபார்ம் ஆகணும்னா, யுஎஸும் யுஎஸ்எஸ்ஆரும் போடுற சண்டைய எதிர்த்து அதை சமாளிக்கணும். கவுண்டர் பேலன்ஸ்னா அதை எதிர்த்து சமாளிக்கணும். அவங்களுடைய சக்திக்கு எதிர் கொடுத்து நம்ம சமாளிக்கணும். நம்ம ஒரு மூணாவது ஒரு பெரிய பவரா மாறணும், யூரோப் கான்டினென்ட் வந்து பெரிய பவரா மாறணும் அப்படின்னு மூணாவது பாயிண்ட்ல முடிவு எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட், ஃபோர்த் பாயிண்ட். இதெல்லாம் அவங்க நினைச்ச பாயிண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே இங்க பார்த்தோம், இந்த யூரோப்பியன்ஸ் வாண்டட், அவங்க எதிர்பார்த்தது, அவங்க இதெல்லாம் நடக்கணும்னு நினைச்சாங்க. ஃபோர்த் பாயிண்ட், டு மேக் ஃபுல் யூஸ் ஆஃப் த எக்கனாமிக் அண்ட் மிலிட்டரி ரிசோர்சஸ் ஆஃப் யூரோப்.
யூரோப் கான்டினென்ட்ல இருந்த பொருளாதார வளங்களையும் மிலிட்டரி வளங்களையும் ஒன்னா சேர்த்து அவங்க ஃபுல்லா யூஸ் பண்ணணும், அதை நல்ல விதமா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. பை ஆர்கனைசிங் தெம் ஆன் அ கான்டினென்டல் ஸ்கேல். ஒரு நாட்டுக்கிட்ட தான் படையெல்லாம் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், யூரோப்ல இருந்த ஜெர்மனி கிட்ட, பிரான்ஸ் கிட்ட, ஒரு நாட்டுக்கிட்டையும் படை இருந்தது. அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே படையா மாத்தி அந்த கான்டினென்ட் அளவுக்கே, கான்டினென்டல் கொடுத்திருக்காங்க பாருங்க, யூரோப் கான்டினென்ட் அளவுக்கே, அந்த அளவுக்கு கான்டினென்டல் ஸ்கேல்னா கான்டினென்ட் அளவுக்கு அந்த படைகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு நம்ம வெளியில இருந்து நம்மளுக்கு ஏதாவது சண்டை வந்ததுன்னா அதை நம்ம எதிர்கொள்ளணும். நெக்ஸ்ட், இன் மே 1949 10 countries met in London and signed to form a Council of Europe. 10 கண்ட்ரி இந்த நாள்ல ஒன்னா கூடி மே மாசம் 1949 அந்த வருஷத்துல லண்டன்ல மீட் பண்ணி சைன் பண்றாங்க. ஒரு ஒப்பந்தம் மாதிரி சைன் பண்ணிட்டு அதன் மூலமா கவுன்சில் ஆஃப் யூரோப்பை ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட், நான் இப்ப கேன்சல் பண்ணிருக்கிறதும் எழுதலாம், ஆனா டீடைலுக்கு நிறைய பாயிண்ட் எழுதினாலும் டைம் பத்தாது, அதனால தான் நான் குறைச்சிருக்கேன். நெக்ஸ்ட், யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி. கோல்னா நம்மளுக்கு தெரியும் நிலக்கரின்ட்டு, ஸ்டீல்னா தமிழ்ல எக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப சிம்பிளா அயன்ல இருந்து உருவாக்கின ஒரு பொருள்னு எடுத்துங்க. ஸ்டீல் நம்மளுக்கும் தெரியும், வீட்டுல எல்லாம் உபயோகப்படுத்தும். யூரோப்ல இருக்கிற நிலக்கரி சம்பந்தமாகவும் கோல், அதாவது கோல்னா நிலக்கரி, ஸ்டீல்னா எக்குன்னு அர்த்தம். அது எக்குன்னா தமிழ்ல எக்குன்னு சொல்லுவாங்க ஸ்டீல, அதனாலதான் அதை சொல்றேன் நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ட்டு. ஸ்டீல்னா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீட்லயே நம்ம உபயோகப்படுத்தோம் அந்த ஸ்டீல் தான். அந்த அமைப்பு, கம்யூனிட்டினா அந்த சமூகம்னு அர்த்தம், அந்த அமைப்புன்னு அர்த்தம். அதை இசிஎஸ்ன்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. இ இதுல சி, இதுல எஸ், இதுல சி. இப்ப சின்ஸ் த கவுன்சில் ஆஃப் யூரோப் ஹேட் நோ ரியல் பவர், கவுன்சில் ஆஃப் யூரோப் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனா அவங்க கிட்ட ரியலான பவர், உண்மையான பவர் எதுவும் இல்ல. அப்ப a proposal to set up 2 European organizations was made. இதனால ஒரு திட்டம் போடுறாங்க. ப்ரொபோசல்னா ஒரு ஐடியா மாதிரி கொடுக்கறாங்க. எதுக்குன்னா, புதுசா 2 யூரோப்பியன் ஆர்கனைசேஷன், 2 யூரோப்ல சம்பந்தமான ஆர்கனைசேஷன் அமைப்புகளை நம்ம உருவாக்கணும், செட்டப் பண்ணணும்னா ஆரம்பிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அக்கார்டிங்லி, அதன்படி, இது மாதிரி முடிவு எடுத்தாங்களா 2 ஆரம்பிக்கணும்ட்டு, அக்கார்டிங்லி அதன்படி, இல்ல இதன்படி, இங்க சொல்லணும்னா இதன்படி, த யூரோப்பியன் டிஃபென்ஸ் கம்யூனிட்டி இடிசி அப்படின்னு ஒரு அமைப்பும், அண்ட் யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி, அதுதான் நம்ம இந்த பாயிண்ட்ல பாக்குறோம், அதாவது இந்த பேராகிராஃப்ல, அந்த அமைப்பையும் ஆரம்பிக்கிறாங்க. இதன் மூலமா இசிஎஸ்சின்றது ஆரம்பிச்சாங்க. ரொம்ப சிம்பிளா, கவுன்சில் ஆஃப் யூரோப்ல பவர் கிடையாது, அவங்க கிட்ட உண்மையான பவர் எதுவும் இல்லாததுனால இசிஎஸ்சின்னு ஒரு அமைப்பை புதுசா பவரோட ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் 6 கண்ட்ரிஸ், பிரான்ஸ், வெஸ்ட் ஜெர்மனி, இட்டாலி, பெல்ஜியம், ஹாலண்ட் அண்ட் லக்சம்பர்க், இதெல்லாம் கண்ட்ரியோட பேரு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுதான் ஆகணும். பிலாங்கிங் டு இசிஎஸ்சி, அதை சேர்ந்த, அந்த அமைப்பை சேர்ந்த இந்த 6 கண்ட்ரி சைன் பண்றாங்க. சைன்டு த ட்ரீட்டி ஆஃப் ரோம். ரோம்ன்றது இட்டாலியோட கேபிட்டல், இட்டாலின்றது ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரியோட சிட்டி தான் ரோம். அந்த ரோம்ன்ற சிட்டில தான் இந்த பாருங்க இங்க இட்டாலியும் கையெழுத்து போடுறாங்க. அப்ப ஈஸியா அதை ஞாபகம் வச்சுக்கலாம், இட்டாலி அதுல ஒரு கண்ட்ரின்ட்டு. இட்டாலியில ரோம்ன்ற இடத்துல, அதாவது அதோட கேபிட்டல்ல ட்ரீட்டி ஒப்பந்தம் சைன் போடுறாங்க. அதன்படி which established the European Economic Community or the European Common Market. யூரோப்போட எக்கனாமிக்னா பொருளாதாரம், பொருளாதார சம்பந்தமான ஒரு அமைப்பு, அதான் இஇசி ஆர் த யூரோப்பியன் காமன் மார்க்கெட். அப்படின்னா ரொம்ப சிம்பிளா என்ன சொல்லணும்னா, யூரோப்பு கான்டினென்ட்டுக்கு ஃபுல்லாவே சேர்த்து ஒரே மார்க்கெட் மாதிரி. இப்ப அங்க நிர்ணயம் பண்ற விலை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், வரி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் யூரோப்பியன் காமன் மார்க்கெட். காமன்னா பொதுவான மார்க்கெட்டு. அதுக்கு ஹெட் குவார்டர்ஸ் பிரசல்ஸ். பிரசல்ஸ்னா பெல்ஜியம் நாட்டுல இருக்கு, அந்த கண்ட்ரியும் கொடுத்திருக்காங்க பாருங்க. பெல்ஜியமோட கேபிட்டல் பிரசல்ஸ். அந்த இடத்துல தான் இந்த இஇசி ஆர் யூரோப்பியன் காமன் மார்க்கெட் என்ற ஒரு குழுவுக்கு தலைமை இடம் பிரசல்ஸா தான் இருந்தது. பிரிட்டன் டிட் நாட் ஜாயின் த இஇசி. பிரிட்டன் இதுல ஜாயின் பண்ணல. இன்ஸ்டெட் இட் ஃப்ளோட்டட் ஏ யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன். இந்த 6 கண்ட்ரி இந்த அமைப்பை உருவாக்குனாங்க. இசிஎஸ்சி இல்ல இஇசி அது மாதிரியான அமைப்புல இவங்க உருவாக்குனாங்க. ஆனா அது பிரிட்டன், யூகே, யுனைடெட் கிங்டம் சொல்லுவோம்ல, பிரிட்டிஷ்காரங்க, அவங்களுக்கு அது பிடிக்கல. அதனால அவங்க அது ஜாயின் பண்ணாம அதுக்கு பதில யூரோப்ல ஃப்ரீ ட்ரேடுனா ட்ரேடு பண்றதுக்கு எந்த வரியும் இல்லாம நம்ம ட்ரேடு பண்ணணும், வர்த்தகம் பண்ணணும்ட்டு அதுக்காக ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அதுதான் யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன். அதுல யாரெல்லாம் சேர்த்துக்கினாங்கன்னா, போர்ச்சுகல், டென்மார்க், ஆஸ்திரியா, நார்வே, ஸ்வீடன் அண்ட் சுவிட்சர்லாந்து, இந்த கண்ட்ரி எல்லாம் சேர்த்து அவங்க யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் பிரிட்டன் ஃப்ளோட்டட்னா அந்த மெத்தட், அதாவது அந்த பிளானை அவங்க சொன்னாங்க, அத எல்லாருக்கும் தெரியப்படுத்தினாங்கன்னு அர்த்தம். எதுக்கு பதிலா, இந்த இஇசிக்கு பதிலா இந்த பிளானை எல்லாருக்கும் தெரியப்படுத்தினாங்க.
ஆஸ் மெம்பர் ஸ்டேட்ஸ்னா அதுல உறுப்பு நாடுகளா, அதுல உறுப்பினர்களா இவங்க எல்லாம் சேர்த்துக்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி. இப்ப நம்ம இங்க பார்த்ததுதான் யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி. ஃபர்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் யூரோப், கவுன்சில் ஆஃப் யூரோப்ல இருந்து இசிஎஸ்சின்னு வருது. இசிஎஸ்சில இருந்து 6 கண்ட்ரி வந்து ஒன்னா சேர்ந்து இஇசின்றத ஆரம்பிக்கிறாங்க. அந்த இஇசியை பத்தி தான் இப்ப நெக்ஸ்ட் படிக்க போறோம். இப்ப இந்த பாயிண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இப்ப யூரோப்ல நிறைய நாடுகள் இருக்கு, அவங்க எல்லாம் ஒன்னா சேரணும், காமனா ஒரு மார்க்கெட்டை உருவாக்கணும், ஒரு சந்தையை உருவாக்கணும். மார்க்கெட்டுக்கு தமிழ்ல சந்தைன்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு கண்ட்ரிலயும் ஒரு விதமான விலை இருக்கும், ஒரு விதமான வரிலாம் இருக்கும். வரினா டாக்ஸ். ஆனா எல்லா கண்ட்ரிக்கும் ஒரே மாதிரி மாத்தணும், எந்த தடையும் இல்லாம. இப்ப ஒரு நாட்டுல இருந்து இப்ப பிரான்ஸ் இருக்குன்னா பிரான்ஸ்ல இருந்து ஜெர்மனிக்கு போறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், யூரோப்ல பிரான்ஸ்ல இருந்து ஜெர்மனிக்கு போறாங்கன்னா அந்த நாட்டுக்கு இடையே உள்ள பேரியர்ஸ், தடைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். எலிமினேட் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணணும்னு அர்த்தம். எதுக்காகனா மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ், பொருட்களை ஏத்திக்கிட்டு போறதுக்கும், சர்வீசஸ்னா சேவையை வழங்குறதுக்கும். இப்ப வந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுல போய் ஒரு ஹோட்டல் மாதிரி ஆரம்பிச்சு கூட நடத்தலாம். அது மாதிரி சர்வீசஸ்க்கும், கேபிட்டல்னா முதலீடு பண்றதுக்கும், லேபர் தொழிலாளிகள் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு மூவ் ஆகி போய் வேலை செய்யலாம். இப்ப வேற நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு வந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னு தடுக்க மாட்டாங்க. எங்கன்னா யூரோப்ல இந்த அமைப்பு ஆரம்பிச்சதுனால. என்ன அமைப்பு? யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி. அப்படி இல்லைன்னா யூரோப்பியன் காமன் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா மார்க்கெட்லாம் ஒன்னா ஆயிடுச்சுன்னா பொருள் எங்கிருந்து வேணாலும் எங்க வேணாலும் கொண்டு போகலாம், ஆளுங்க எங்கிருந்து வேணாலும் எங்க வேணாலும் போகலாம், தொழிலாளர்கள். அதுதான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இட் ஆல்சோ ப்ராஹிபிட்டட் பப்ளிக் பாலிசிஸ் ஆர் பிரைவேட் அக்ரிமெண்ட்ஸ் தட் ரெஸ்ட்ரிக்டட் மார்க்கெட் காம்படிஷன். இப்ப பாருங்க, மார்க்கெட்ல காம்படிஷன்றது நடக்கணும். காம்படிஷன் இருந்தாதான் நல்ல நல்ல பொருட்கள்லாம் வரும் மார்க்கெட்டுக்கு. அப்பதான் மக்களுக்கு பயன்பெறுவாங்க. பப்ளிக் பாலிசிஸ்னா மக்களுக்காக போடப்பட்ட கொள்கைகளோ இல்ல பிரைவேட்டா அக்ரிமெண்ட் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கினாவோ, அந்த ஒப்பந்தம்லாம் இந்த மார்க்கெட்ல நடக்கிற காம்படிஷனை வந்து தடுத்துதுன்னா, ரொம்ப சிம்பிளா மார்க்கெட்ல காம்படிஷன் நடக்கணும், அந்த நடக்கிற காம்படிஷனை தடுத்துதுன்னா அந்த மாதிரி கொள்கையோ இல்ல ஒப்பந்தத்தையோ இவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க. ப்ராஹிபிட்னா தடுத்துருவாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா, மார்க்கெட்ல காம்படிஷன் நடக்கணும், அந்த காம்படிஷனை தடுக்கிற மாதிரி, ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி ஏதாவது கொள்கையோ இல்ல ஒப்பந்தமோ பிரைவேட்டா போட்டாலும் சரி, கவர்மெண்ட் அதாவது பப்ளிக்கா போட்டாலும் சரி, அதை தடுக்கணும். அதுக்காக தான் இந்த அமைப்பு யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி. எல்லாருக்கும் சேர்த்து ஒரே மார்க்கெட்டு, அதுல காம்படிஷன் இருக்கணும். அதுதான் இவங்களோட பாயிண்ட். நெக்ஸ்ட், த்ரூ அவுட் த 1970s, 1970ஸ்லயும் 1980ஸ்லயும், அதை ஷார்ட்டா 80s கொடுத்துருக்காங்க, இதை 1980s படிக்கணும். The EEC kept expanding. அது வளர்ச்சி அடைகிட்டே இருந்தது. இஇசின்றது வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருந்தது. எப்பன்னா 1970, 71, 72, 73 அது மாதிரி. அதுல இருந்து 1981, 82, 83ல இருந்து 89 வரைக்கும், அந்த காலகட்டம் வரைக்கும் இது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருந்தது, விரிவடைஞ்சுக்கிட்டே இருந்தது. நெக்ஸ்ட், சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட், அதை வந்து SEAன்னு சொல்லுவாங்க. அந்த சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட் வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ். அது எப்ப நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜூலை 1, 1987 அந்த வருஷத்துல இருந்து நடைமுறைக்கு வந்தது. இட் சிக்னிபிகன்ட்லி எக்ஸ்பேண்டட் த இஇசி ஸ்கோப். ஏற்கனவே இஇசி பார்த்தோம் நம்ம சி பாயிண்ட்ல. இப்ப டி பாயிண்ட்ல வந்து சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட். இந்த சட்டம் படி இஇசியோட ஸ்கோப், அவங்களுடைய நோக்கத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க, விரிவடைய வச்சாங்க. இன்னும் அதிகமா, சிக்னிபிகண்டா ரொம்ப அதிகமான அர்த்தம். giving the meetings of the EPC a legal basis. legal basisனா சட்டப்படி அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறது. அந்த மீட்டிங்லாம் கரெக்டா தான் நடக்குது, சட்டப்படி தான் நடக்குதுன்றது, அதுக்கு ஒரு சட்டம் மாதிரி போட்டு, ஆக்ட்னா சட்டம்னு அர்த்தம், அந்த சட்டம் மாதிரி போட்டு அது சட்டப்படி தான் நடக்குதுன்னு அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க இந்த மீட்டிங்லாம். இட் ஆல்சோ கால்டு ஃபார் மோர் இன்டென்சிவ் கோஆர்டினேஷன் ஆஃப் ஃபாரின் பாலிசி அமாங் மெம்பர் கண்ட்ரீஸ். அந்த குழுல இருந்த, அதாவது அந்த கம்யூனிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல இஇசின்ட்டு, அதுல இருந்த மெம்பர் உறுப்பினர்கள், உறுப்பினர் நாடுகள்னு அர்த்தம், உறுப்பு நாடுகள்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த எல்லா கண்ட்ரிஸும், அதுல இருந்த எல்லா கண்ட்ரிஸும் அர்த்தம் சிம்பிளா. அவங்களுடைய ஃபாரின் பாலிசி, வெளியுறவு கொள்கைன்னு அர்த்தம். வெளிநாடுகளோட அவங்க எப்படி கொள்கை வச்சுக்கிறாங்களோ அதை கோஆர்டினேட் பண்ணணும், ஒருங்கிணைக்கணும். இன்டென்சிவான ரொம்ப அதிகமா, ஏற்கனவே ஒருங்கிணைத்ததை விட இன்னும் அதிகமா பண்ணணும்ன்றதான் சொல்லியிருக்காங்க. இதோட இந்த பாயிண்ட் முடிஞ்சிருச்சு, சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட். இதுல இருந்து நெக்ஸ்ட் யூரோப்பியன் யூனியன் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். யூரோப்பியன் யூனியன், இயூன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா, ஐரோப்பிய யூனியன் தமிழ்ல சொல்லுவாங்க. த மாஸ்ட்ரிச் ட்ரீட்டி, மாஸ்ட்ரிச்ன்றது நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிற இடம். சைன்ட் ஆன் February 7, 1992. அந்த நாள்ல சைன் பண்ணப்பட்டது. கிரியேட்டட் த யூரோப்பியன் யூனியன். இதன் மூலமா தான் யூரோப்பியன் யூனியன்றது உதயமாச்சு, ஆரம்பிச்சது. த மானிட்டரி பாலிசி அண்ட் காமன் கரன்சி டு ரீப்ளேஸ் நேஷனல் கரன்சிஸ். இது வரைக்கும் பார்ப்போம். மானிட்டரி பாலிசினா
பணம் சம்பந்தமான கொள்கைன்னு அர்த்தம். அண்ட் காமன் கரன்சினா பொதுவான காசுன்னு அர்த்தம். இப்ப இந்தியானா ரூபாய்ன்னு சொல்லுவாங்க, அமெரிக்கானா டாலர்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி யூரோப்ல இருக்க ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு கரன்சி இருந்தது. அதனால அவங்களுக்கு கஷ்டமா இருந்தது, வியாபாரம் எல்லாம் பண்ணோம்னா கஷ்டமா இருக்கும், ஒரு கரன்சியை கொடுத்து மாத்தணும், அது மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கும். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா யூரோப்பு ஃபுல்லாவே சேர்த்து ஈரோன்ட்டு ஒரு புது கரன்சியை கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் யூரோப்பியன் காமன் மார்க்கெட்னு, அதுல இருந்து இத மாதிரி ஒரு புது ஐடியாவை கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் சிம்பிளா ஆக்கணும்ட்டு டு ரீப்ளேஸ் நேஷனல் கரன்சிஸ். ஒரு நாட்டிலையும் இருக்கிற கரன்சியை வந்து கரன்சிக்கு பதில ஈரோன்ற ஒரு கரன்சியை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க, புதுசா கொண்டு வந்திருக்காங்க. மேனேஜ்டு பை காமன் மானிட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதை யார் மேனேஜ் பண்ணுவாங்க, அதை யாரு பார்த்துப்பாங்கன்னா காமனா பொதுவா யூரோப்புக்கே சேர்த்து ஒரே மானிட்டரினா பணம் சம்பந்தமான அமைப்புன்னு அர்த்தம். இன்ஸ்டிடியூஷன் அமைப்பு, நிர்வாகம் பண்றதுக்காக. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால பணம் சம்பந்தமான விஷயத்தெல்லாம் யார் பார்த்துப்பாங்கன்னா ஆர்பிஐ பார்த்துப்பாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பார்த்துப்பாங்க. அதே போல யூரோப்ல காமனா எல்லா யூரோப்ல இருக்கிற அந்த கண்ட்ரிஸ் சொன்னோம்ல, இப்ப இந்த அமைப்புல இருக்குல்ல, அந்த கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே ஆர்பிஐ போல ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. வேர் சப்சிக்வெண்ட்லி பிளான்ட், அதுக்கப்புறம் பிளான் பண்ணாங்க. சப்சிக்வெண்டானா இந்த 1992ல ஒப்பந்தம் போட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் பிளான் பண்ணிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, நடைமுறைப்படுத்தினாங்க. டுடே இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன்ல 28 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்கு, அதாவது 28 உறுப்பு நாடுகள் இருக்கு, இல்ல கண்ட்ரிஸ் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் இட்ஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ் அட் பிரசல்ஸ், பெல்ஜியம். அது எங்க இருந்து இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, அதாவது அதோட தலைமையகம் எங்க இருக்குன்னா பிரசல்ஸ், பெல்ஜியத்துல இருக்கு. இன் 2017 ரீசெண்டா வந்து பிரிட்டன் வந்து ஓட்டர் டு எக்ஸிட் த EU, யூரோப்பியன் யூனியன்ல இருந்து மக்கள்லாம் ஓட்டு போட்டு பிரிட்டன் வந்து யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வெளியே போனோம், பிரெக்சிட்னு சொல்லுவாங்க. நியூஸ்ல எல்லாம் நிறைய இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரெக்சிட்னு சொல்லுவாங்க. பிரிட்டனோட எக்ஸிட், அதை ஷார்ட்டா பிரெக்சிட்னு சொல்லுவாங்க. அது மக்கள்லாம் ஓட்டு போட்டு யூரோப்பியன் யூனியன்ல இருந்து, அதாவது ஐரோப்பிய யூனியன்ல இருந்து பிரிட்டன் நாடு வந்து வெளியே வந்துடணும், நம்ம வந்து தனியா நாடா வந்துடணும், இவங்களுக்கு உள்ளார இருக்க தேவையில்ல அப்படின்னு முடிவெடுத்து கடைசியா பண்ணாங்க. அதை தான் இங்க கொடுத்திருக்காங்க.